சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 23/1/2026 வெள்ளிக்கிழமை, தை மாதம் 9ஆம் நாள், பஞ்சமி திதி. இன்று நள்ளிரவு 1:46 வரை. பூரட்டாதி நட்சத்திரம் இன்று மதியம் 2:33 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல திருப்புமுனையான சந்தர்ப்பங்கள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய இனிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் 12ஆம் இடத்துல புணர்வு யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கவலை இல்லாத நாளாக இருக்கும். கூடுதல் செலவுகள் இருக்கும், இருந்தாலும் இருந்துட்டு போது கொஞ்சம் வருமானங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை அல்லது மேற்கு திசை, உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல வடக்கு திசையிலேயோ மேற்கு திசையிலேயோ இருந்து நல்ல தகவல்கள் வர்றது, நீங்களே பயணம் போகக்கூடிய அமைப்பு, இதுவரைக்குமே தடைப்பட்டிருந்த ஒரு பயணத்திற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பாஸ்போர்ட் தான் கிடைக்குது, விசா தான், அதெல்லாம் வேற. அப்பா அம்மா சொல்லலை அல்லது நம்மளுக்கே கிளம்புறதுக்கு ஒரு சரியான நேரம் வரல, இது தள்ளிக்கிட்டு போகுது, அது தள்ளிக்கிட்டு போகுது, இதை போய் பார்த்துட்டு வந்துட்டா நல்லா இருக்குன்ற மாதிரியாக ஏதாவது ஒரு பயணம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கோ நாளைக்கோ டக்குன்னு போனோமா வந்தோமா அதை முடிச்சோமா, அதனால ஒரு 4 காசை பார்த்தோமான்ற இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக இருக்குதுங்க. மேஷராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. ஏழரைச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்திருப்பது ஏழரைச்சனிலையும் நல்லது நடக்குதே என்ற மாதிரியாக எதிலும் ஒரு மனோதைரியம் இடைக்க இருக்கக்கூடிய, பணவரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு புணர்வு யோகம்னு சொல்லக்கூடிய சனி சந்திர சேர்க்கை ஏற்படுகிறது. 3-11ஆம் இடங்கள் இன்றைக்கு வலிமையான அமைப்பில் இருக்கனால வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். யாரை ஜெயிக்கணும், எதை ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் அப்படியே தெளிவாக நடக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. பிளான் அப்படியே கச்சிதமாக இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்கள் போடுவீங்க. இவரை போய் இங்கே குறி வச்சா இங்கே அடித்தா இங்கே விழும்ன்றது அப்படியே தெளிவாக தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. முயற்சிகள் பலிக்கும். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல உண்டு. பெண் தோழிகள் மூலமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மை. ஆண் நண்பர்கள் விருப்பப்பட்டு உங்களுக்கு நல்ல விதமாக நல்லவைகளை அடியெடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் என்னென்ன நடக்கலை நினைச்சிங்களோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு அண்ணன் அக்காள் உறவுல கொஞ்சம் சீர்கெட்டு போயிருந்த நிலைமையை இன்னைக்கு அப்படியே டெவலப் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். என்ன இருந்தாலும் என்னுடைய கூட பிறந்தவர்கள் இல்லையா என்கின்ற விட்டு கொடுத்து போகக்கூடிய மனோபாவம் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இன்றைக்கு 2-9 என்று சொல்லப்படக்கூடிய தன பாக்கியாதிபதிகள் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. தொழில் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கலாமா, தாராளமாக தொடங்கலாம். அருமையான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு பிளான் போடுவீங்க, வேலையை விட்டுட்டு ஒரு தொழிலை பண்ணலாம், அல்லது வேலையில் இருந்துக்கிட்டே ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது ஏதாவது இது கிளை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே மட்டும் பரவாயில்ல, இங்கே ஒருத்தரை விட்டுட்டு நம்ம இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமேன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சிறப்பு மாற்றங்களை வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் மிதுனராசிக்காரர்கள் பரீட்சார்த்த ரீதியில் எதையாவது செஞ்சு பார்த்து அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. காசு பணம் எங்கேருந்து வரும், எப்படி வரும்ன்றது இன்றைக்கி ஒரு தெளிவுகள்லாம் கிடைக்கும். இப்படி கஷ்டப்பட்டாதான், இப்படி உழைச்சாதான், இந்த ரூட்டில் போனால் தான் நமக்கு காசு பணம்ன்றதை சிலருக்கு அடையாளங்கள் காட்டக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பேசி பிழைப்பவர்கள்ட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறையில், சட்டத்துறையில், நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மனசு சந்தோஷப்படுறது மாதிரியான ஒரு இனிய நிகழ்வுகள், மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதி சனியோடு இன்றைக்கு ராசிநாதன் சேர்ந்தாலும் கூட வளர்பிறை அமைப்பில் அவர் குருவின் வீட்டில் இருக்கிறார்.
பெரிய யோகங்கள் இன்றைக்கு உண்டு. என்ன கொஞ்சம் அப்பாவை பற்றி கொஞ்சம் மனசு கஷ்டப்படுவீங்க. அப்பா இப்படி செய்ய மாட்டேன்றார், அப்படி செய்ய மாட்டேன்றார், இதை ஒத்துக்க மாட்டேன்றாரு, அல்லது இப்படி எழுதி வச்சதில் அப்படி ஒரு சிக்கல். சிலருக்கு அப்பா இல்லாத நிலைமையில் அப்பாவால் எழுதப்பட்ட ஒரு உயில் மாதிரியான விஷயங்கள், அல்லது சித்தப்பா பெரியப்பா மக்கள்னால அவரால் யார் யார் வந்தாங்களோ அது போன்ற விஷயங்கள், கூட பிறந்த அண்ணன் தம்பிகளால் கொஞ்சம் மனக்கலக்கங்கள் காலையில் ஒரு 11:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சொத்து பத்துக்கள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அல்லது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை விட்டுருவோமோ அதை விட்டுருவோமோ, அல்லது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒரு தீவிர திங்கிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான யோசனைகளில் இன்றைக்கு கடகராசிக்காரர்கள் அந்த சனி சந்திர சேர்க்கையினால் இருப்பீங்க. ஆனாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த தொல்லைகளில் இருந்து நீங்கள் அப்படியே விடுபடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. விவசாய பெருமக்களுக்கு இன்னைக்கு பெரிய குழப்பங்கள் நிச்சயமாக தீரும். எந்த விவசாயம் போடலாம், இந்த காட்டில் என்ன பண்ணலாம், அந்த காட்டில் என்ன பண்ணலாம், இதையே நீடித்து செய்யலாமா அல்லது செய்ய வேண்டாமா, பிள்ளைகள் வருங்காலம் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம அந்த விவசாயத்துக்கு வருமா வராதா, இந்த மாதிரியான சில விஷயங்களில் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. ஆனாலும் நல்ல வேளை அவர் வளர்பிறை அமைப்பில் இருக்கிறார். வளர்பிறை அமைப்பில் இருந்தாலும் கூட இன்னும் சில மாதங்களுக்கு அவர் சனியோடு சேர்ந்து தானே சந்திராஷ்டமத்தை அடைவார். ஆக சந்திராஷ்டமத்தில் கொஞ்சம் மனசு குழப்பமாக இருக்கும். என்ன முடிவு எடுக்கிறது ஏது முடிவு எடுக்கிறதுல ஒரு கிளாரிட்டியே கிடைக்காது. நம்ம ஒன்று நினைச்சா அப்படி ஒன்று நடக்குதே என்கின்ற மாதிரியான விஷயம், அல்லது நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்பது மாதிரியான சில குழப்பங்களுக்கு நடுவே இன்றைக்கு நாளை கடத்தக்கூடிய நாளாக இந்த நாட்கள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சில பேருக்கு ஹெல்த்தை பற்றி ஒரு ஒரு தன்னம்பிக்கை இல்லாத அமைப்பு வந்துடும். என்னடா அது நல்லா தானே இப்படி பார்த்தோம், அந்த டாக்டர்கிட்ட பார்த்தோம் இந்த டாக்டர்கிட்ட பார்த்தோம், நல்லா தான் எல்லாம் இருக்குது, ஆனாலும் நமக்குள்ளே ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கே, இது எப்போ தான் நீடிக்கும், எப்போ தான் இதை அப்படியே இது பண்ணுறது, விலக்கி வைக்கிறது, எப்போ தான் வைத்தியம் சரியாகுன்ற மாதிரியாக தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி தானே கவலைப்படக்கூடிய அமைப்பு. ஆனால் வெளியில் சொன்னால் மற்றவங்க பயந்துருவாங்கன்றதுக்காக, மற்றவங்கன்னா யார், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தான், எல்லாரும் நம்மளை நம்பி இருக்கிறாங்களேன்ற மாதிரியாக தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி தானே கவலைப்படக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு வராதுங்க அப்படிங்கிறத மனசு உணரக்கூடிய நாளாக, அதே நேரத்தில் பொறுமை நிதானம் தேவைப்படக்கூடிய சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 5-11 கூடியவர்கள் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அம்மா சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தீவிரமான முடிவை இன்னைக்கு கன்னிராசிக்காரர்கள் எடுப்பீங்க. அம்மா சொல்படி கேட்குறதா நமக்கு நல்லதுன்றதை மனசு சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். போன வருஷம் ஃபுல்லாக அம்மாவை கஷ்டப்படுத்திட்டோம், அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, நம்ம கேட்கவே இல்லை. என்ன இருந்தாலும் தாயுடைய அனுபவம் தகப்பனுடைய அனுபவம் என்பது ஒருபடி மேலே தான் என்பதை இளைய பருவ கன்னிராசிக்காரர்கள் யோசிக்கக்கூடிய நாளாக, இனிமே அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் என்கின்ற முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்குங்க. வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தெளிவுகள் இன்னைக்கு கிடைக்கும். மனக்கட்டுப்பாடுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். போன வருஷம் பாருங்கள், தேவையில்லாத இதில் போய் மாட்டிக்கிட்டோம், அதில் போய் மாட்டிக்கிட்டோம், ஒரு பழக்க வழக்கம் ஒட்டிக்கிடுச்சு, ஒரு கான்டாக்ட், ஒரு நட்பு, ஒரு தொடர்பு, இந்த மாதிரியாக தேவையின்றி சில விஷயங்களை செய்து விட்டோமே என்று மனதிற்குள்ளேயே குமைந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் பெரிய புத்திசாலிங்க, பெரிய அளவில் கண்ட்ரோல் உள்ளவங்க. இனிமே இது தேவையில்லைன்ற சில பல விஷயங்கள் மனதிற்கு உள்ளேயே உணரப்படக்கூடிய, எதையும் சரியாக நீங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு புணர்வு யோகம் பிரமாதமாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 6ஆம் இடத்துல இன்றைக்கு சனி சந்திர சேர்க்கை என்பது ஒரு வளர்ச்சிக்கான கடனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலில் அப்படி வந்துடுமோ இப்படி வந்துடுமோ, வியாபாரம் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, எதுவும் சரியாக செய்ய முடியாமல் போயிடுமோ, ஒருவேளை அகலக்கால் வச்சுட்டோமோ, அல்லது இந்த இடத்துல இவரை நம்பி இருக்கக்கூடாதோ என்கின்ற மாதிரியாக ஒரு குழப்ப நிலைமையில் இருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் ஆரம்பித்து வச்சது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். இதை அப்படியே தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் ஒரு சில மாதங்களில் சில வாரங்களில் எல்லாம் சரியாக போய்விடும் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு தொழில் ரீதியாக அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சரியான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மருத்துவ உதவிகள் தேவையில்லை என்ற அளவிற்கு உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். வேலையில் இது வரைக்குமே இருந்து வந்த ஒரு முரண்பட்ட தன்மை, மேனேஜர் எப்போ பார்த்தாலும் நம்மளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறார், நான் தாங்க உருப்படியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்தாலும் ஏதோ பர்சனல் வஞ்சன்ஸ் விஷயமா என்னை ஏதோ மேலே ரிப்போர்ட்டில் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார்ன்ற மாதிரியாக
உயர் அதிகாரிகளோடு முரண்பட்டிருந்த தன்மைகள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பஞ்சம ஸ்தானத்தில், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அருமையான அமைப்பில் இருக்கிறார். பிள்ளைகளால், அதுவும் தொலைதூரத்தில் இருக்கிற பிள்ளைகளால் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. இளைஞர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எந்த துறையில் படிக்கலாம், எந்த துறையில் போகலாம், எதிர்காலத்தில் நமக்கு என்ன ஏற்றது. இன்ஜினியரிங்லேயே இவ்வளோ சொல்கிறாங்க, அந்த துறை இருக்குது, இந்த துறை இருக்குது, மருத்துவத்தில் இந்த துறை இருக்குது, அந்த துறை இருக்குது. கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்படியே சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கு ஏஐ மாதிரி அப்படி எப்படி போய்கிட்டு இருக்கு. உலகம் பறந்து விருந்து வெறு மாதிரியாக போய்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நான் எந்த துறையில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட விருச்சிக ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகளால் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய அமைப்பு, தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு மாதிரியாக இருந்த நிலைமைகள்லாம் மாறக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு வளர்பிறை நிலைமையில 4ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் வளர்பிறை நிலைமையில் இருந்தால் பெரிய அளவில் சோதனைகளை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்க மாட்டார். இன்றைக்கு 2ஆம் அதிபதியோட தனாதிபதியோட வேற அவர் சேர்ந்திருக்கிறார் இல்லையா, என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனலாபங்கள் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வராதுன்னு கைவிடுற ஒரு பணம் இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிச்சு, பணத்தை கொடுத்துட்டோம், அலைன்னு அலைஞ்சாச்சு, மனுஷன் நகரவே மாட்டேன்றாரு, அவ்வளோதான், விட்டுட்டு வேற வேலையை பார்க்கலாம், என்ன பண்ணுறது, காந்தி கணக்கில் எழுத வேண்டியதான், போன ஜென்மத்தில் அவங்ககிட்ட நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அதனால் இன்றைக்கி திருப்பி கொடுத்துட்டோம் நினச்சிக்க வேண்டியதான்ட்டு ஒரு மாதிரியாக சலிப்புத்தன்மையில் ஒரு பணத்தை விட்டுருப்பீங்க இல்லையா, அந்த பணம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு உரிய பணம் மறுபடியும் திரும்பி வரும் என்கின்ற நம்பிக்கைகள் இன்றைக்கோ நாளைக்கோ இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. மாத வருமானம் இதுதான்றதில் இன்றைக்கி ஒரு தெளிவுகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். 5 ரூபாயோ 10 ரூபாயோ நிரந்தர வருமானம் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்குள்ளே நம்ம இதை வச்சுக்கலாமே நினச்சிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நிரந்தர மாத வருமானம் சரியாக அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து சுபத்துவத்தை அடையக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு. நல்ல அறிமுகங்கள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு தன்மைகள், மனசுலேயே ஒரு தன்னம்பிக்கை தைரியமெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த ஒரு 4-5 வருஷமாக இல்லாத ஒரு தைரியம் இன்றைக்கி கண்டிப்பாக ஏற்படும். அடப்போங்கயா பார்த்துக்கலாம், என்ன பெரிய பிரச்சனை, நம்ம பார்க்காத பிரச்சனையா, நம்ம சமாளிக்காத ஒன்றா, இதையும் கூட நம்ம சமாளிக்கலைன்னா அப்புறம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியாக தன்னைத்தானே தனக்குள்ளேயே ஒரு பெருமித எண்ணங்கள் மகர ராசிக்காரர்கள் வயதிற்கேற்றாற் போல வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையான உழைப்பாளிகள் 12 ராசிக்காரர்களில் யாருன்னு கேட்டால் மகர ராசிக்காரர்களை தான் சொல்லலாம். தேனின்னு சொல்லுவாங்க இல்லையா, தேனிலாம் சும்மாங்க. உங்களை மாதிரி சுறுசுறுப்பாக உழைப்பதற்கு ஆள் இல்லை என்பது தான் உண்மை. சுறுசுறுப்பாக உழைத்தாலும் அதுலேயும் ஒரு உண்மைத்தன்மை இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா, உங்களுடைய உண்மைத்தனமும் உழைப்பும் வீணாகாது என்பதை உங்களுடைய மனமே உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த 4-5 வருஷம் அந்த எஃபோர்ட் போட்டிருந்தேன், அந்த எஃபோர்ட்டை எப்போ வேலை செய்யும்னு தெரியல, இந்த இன்னையிலிருந்து அப்படியே படிப்படியாக வேலை செய்யும். எல்லா நிலைமைகளிலும் கொஞ்சம் உற்சாக உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய, செயல்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய, பலிக்கக்கூடிய ஒரு யோக நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு தனவீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் பாவகத்தில் இன்றைக்கு சனி சந்திர சேர்க்கை, புணர்வு யோகம்னு சொல்லலாம். குடும்பம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் இருக்கும். குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாக கூட இந்த நாளாக சொல்லலாம். பிரிஞ்செல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கடந்த ஜென்மச்சனியின் காரணமாக சண்டை சச்சரவு, அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, இங்கே போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, கேஸுக்கு போயிருக்கிறாங்க, வேலை சரியாக இல்லை, வேலைக்காக பிரிஞ்சிருக்கிறோம், அவங்களுக்கு ஒரு ஊரில் இருக்குது, எனக்கு ஒரு ஊரில் இருக்குது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல கணவன் மனைவி குடும்பம் ஒன்றாக இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்னையிலிருந்து நல்ல மாற்றம் வருங்க. டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், மனமாற்றங்கள் வரும், கோர்ட்டுக்கு போனவங்க திரும்ப பரவாயில்ல சமரசம் ஆகலாம்னு நினைப்பாங்க. குழந்தை பாக்கியத்திற்கான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்க போகுது. 1ஆக 2ஆக இருந்த குடும்பம் 3ஆக 4ஆக மாறக்கூடிய அமைப்புகள்லாம் இனிமேல் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. கடந்த காலத்தில் சொல் பலிக்காமல் இருந்தவர்கள், ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி வாங்க காசு கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தோம்,
அதை செய்ய முடியாமல் போனவங்க அல்லது ஒரே மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்க முடியாமல் போயிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் எல்லாம் ஸ்திரப்படுகின்ற, எல்லாம் நிலையாக இருக்கக்கூடிய, மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி சாந்தமடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பஞ்சமாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு வளர்பிறை நிலையில் ராசியிலே இருக்கிறார். தைரியம் பிறக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க, புரட்டாதி நட்சத்திரக்காரங்க 2 பேருமே கடந்த சில மாதங்களாக ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஏதாவது ஒரு ஏமாற்றமாவது கண்டிப்பாக இருக்கும். 90% மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு சின்ன சின்ன ஒரு கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கின்றன. ஒரு 10% பேர் உண்மையிலே கொஞ்சம் பிளஸ்ஸிங் ஆனவர்கள்னு சொல்லிடலாம். இறைவனுடைய பரம்பொருளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு 10% மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் தான் கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அவர்களுக்கு கூட இன்னைக்கு கூடுதலாக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி சாந்தமடைந்திருக்கின்ற அமைப்பின் காரணமாக மனசில் ஒரு ஸ்திரமான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். இதை செய்யலாம், அதை செய்யலாம். உண்மையிலேயே தூர இடத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அம்மாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அம்மாவுக்கு ஹெல்த் இப்படி இருக்கே, அது இப்படி இருக்கே, அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்களே, அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே கொஞ்சம் உறவு நிலைகள் சரியாக இல்லாமல் இருக்கே, குடும்பம் இப்படி இருக்கேன்ற மாதிரியாக ஒரு பொறுப்புள்ள பிள்ளையாக அப்படியே ஏதேனும் ஒரு நிலையில் கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை இளைய பருவத்தினருக்கும் குடும்பம் நன்றாக இருக்கும், அம்மாவும் அப்பாவும் நல்லா இருப்பாங்கன்ற மாதிரியான சில மாற்றங்கள் தெரியக்கூடிய ஒரு சிறப்பு நாள் மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா அந்த 6, 8ன்றது ஆகாது வேத ஜோதிடத்தில்ன்றதை அடிக்கடி நம்மளுடைய விளக்க பகுதியில் சொல்கிறீங்க. குறிப்பாக 6ஆம் அதிபதி தசையோ 8ஆம் அதிபதி தசையோ நடந்தால் அவருக்கு நல்லது நடக்காது, கஷ்டப்படுவார், நஷ்டப்படுவார், துன்பப்படுவார், துயரப்படுவார், விரையப்படுவார், என்னென்னமோ சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் அனுபவத்தில் பார்க்கும்போது சில பேருக்கு 6ஆம் அதிபதி திசை நடந்தால் கூட பெரிய உயரத்திற்கு, உச்சத்திற்கு, பணவரவிற்கு 8ஆம் அதிபதி திசை நடந்தால் கூட நல்ல லாபகரமான போக்கெல்லாம் நடக்குதுங்க. இது எப்படிங்க? ஜோசியமே இப்படியே புரியாமல் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறார். உண்மைதாங்க. இதைத்தான் நான் அடிக்கடி போரடித்து போகும் விதமாக விதியை விட விதிவிலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சாஸ்திரம்னு சொல்கிறேன். ஒரு விதி இருக்குன்னா வாழ்க்கையே அப்படித்தானங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துடுறது இல்லை. ஒரு நாளில் பிறக்கக்கூடிய எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, ஒரு கிளாஸில் படிக்கக்கூடிய எல்லாரும் ஒரே துறைக்கு போகிறதில்ல, ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறதில்லன்ற மாதிரி தான் ஒரு விதி மாதிரி இன்னொரு விதி இருக்காது, விதிவிலக்குகள் இருக்கும்ன்றதை ஜோதிடத்தில் சொல்கிறோம். இப்போது நீங்கள் கேட்ட 6, 8 தசா நாதர்கள் கூட நன்றாக பலன் தருகிறார்கள் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, நம்முடைய மூல நூல்கள் சொல்லக்கூடிய உபசயஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11ஆம் இடங்களில் பெரும்பாலும் அவர்கள் நட்பு நிலைமையில் கடினமான மிகப்பெரிய சுபத்துவ அமைப்புகள் இருந்தாங்கன்னா பெரிய யோகத்தை கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் ஒன்று என்ன, அந்த 6, 8 வழிகள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான நம்பர் 2 வழிகளில், குறுக்கு வழிகளில் ஏதாவது ஒரு வகையில் பெரும்பணத்தை கொட்டி குவித்து விடக்கூடிய அமைப்புகள் இந்த 6, 8 திசையில் தாங்க நடக்கும். கும்பலக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியாக சந்திரன் இருக்கிறார்னு வைங்க. அவரே சுக்கரனுடைய இணைவோட அல்லது குருவோட பார்வையில் இருக்கும்போது அல்லது தானே பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது லக்னாதிபதியும் வலுவாக இருந்து, இப்போது நான் சொன்னதை போல 3, 11ஆம் இடங்களில் அவர் வலுவாக, அவருக்கு எல்லா இடமும் நட்பு வீடு தான், நீச்ச வீடு உச்ச வீடை தவிர பகை வீடு அவருக்கு இல்லை. 3ஆம் இடத்திலேயோ 11ஆம் இடத்திலேயோ எதைத்தான் உபசயஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த 3, 10ஆம் இடங்களில் அவர் ஒளித்தன்மையோடு சுபத்தன்மையோடு சுபத்துவமாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோக பலன்களை இதே கும்பராசிக்கு அவர் கும்ப லக்கணத்திற்கு அவர் கண்டிப்பாக செய்வார். ஆகவே 8ஆம் அதிபதியாக அவர் இருந்தாலும் கூட உபசயஸ்தானங்களில் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் அவர் இருக்கும் பொழுது அல்லது பெரும்பாலும் 11ஆம் இடத்திலேயோ 3ஆம் இடத்திலேயோ நட்பு வீடுகளில் இருக்கும் பொழுது அல்லது பாவராக இருந்து கேந்திரமாகிய 10ஆம் வீட்டில் ஒரு நிலையில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறான்னு வைங்க, திக்பலத்தில் வந்துடுவாங்க. அந்த திக்பலத்தில் சூரியனோ செவ்வாயோ பாவராக இருந்து அட்டமாதிபதியாக இருந்து அங்கே பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரிலேயோ சுக்கிரனோடு இணைந்தோ பார்க்கப்பட்டோ குருவோடு இணைந்தோ பார்க்கப்பட்டோ அல்லது இந்த மூவரும் சேர்ந்த ஒரு அமைப்பில் அதீத சுபத்துவமாக இந்த பாவர்கள் 8ஆம் அதிபதியாக இருக்கும் பொழுது கொட்டி தீர்த்து விடுவார்கள். கோடிக்கணக்கில் பணம் என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியும். ஆக எல்லா நிலைகளிலும்
பாபர்கள் சற்று விரைவாக பணம் வரக்கூடிய அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் இவர் இந்த தொழிலையா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இழப்பமாக கொஞ்சம் முகம் சுளிப்போடு பார்ப்போம் இல்லையா? இந்த மாதிரியான தொழில்களை 6-8 அதிபதிகள் அவர்களுடைய காரகத்துவத்திற்கு ஏற்ப ஒரு பெரிய அளவில் இந்த உபசய ஸ்தானங்களில் சுபத்துவமாக இருக்கும்போது நல்ல விதமாகவே கொடுத்து விடுவார்கள் என்பது தான் உண்மை. ஆனால் எல்லா யோகமும் செயல்படணும்னா நடுத்தர வயதில் தான் வரணும். ஒரு 30 வயதுக்கு மேலே ஒரு 40-50 வயதுகளுக்குள்ளே அந்த தசைகள் வந்ததுன்னு வைங்க, அப்போ தானே ஒரு உழைக்கக்கூடிய வயசு. அந்த உழைக்கக்கூடிய வயதில் எப்போவுமே 70 வயசுக்கு மேலே எவ்வளோ பெரிய யோகமும் செயல்படாது. 60-65 வயசு தாண்டினாலே ஒரு மனிதனுக்கு அப்படியே உற்சாகம் குறையக்கூடிய அமைப்புகள் இல்லையா? இந்த உற்சாகம் குறையக்கூடிய அமைப்புகள்லையோ அல்லது குழந்தை பருவமாக இருக்கக்கூடிய உற்சாகம் என்றால் என்னவென்றே தெரியாத, அதாவது எதிர்காலத்தை பற்றிய ஒன்றும் தெரியாத அமைப்புகள் இருக்கும்போது வரக்கூடிய தசாபுக்திகள் சரியான பலன்களை செய்யாது. இந்த நடுத்தர வயதில் 25 வயசுலேருந்து ஒரு 55 வயசு 60 வயசுக்குள்ளே வரக்கூடிய யோக தசைகள் இப்படி 6-8ஆக இருந்தாலும் அதீத சுபத்துவமாக உபசய ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார்கள் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.